பாருங்க அந்த காட்டு வசதியெல்லாம் அந்த புதையல் இருக்கிற இடத்துல சாமி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் போகக்கூடாது. அவங்க பக்கத்தில் போனால் விஷம் அவங்க வச்சு கொண்டு விடுவாங்க. பார்த்துட்டு இருக்கான். ஆமாமா ஆமாமா அந்த முதல்ல வந்துட்டு இருக்கா. கண்ணு தெரியுது. ஆமாமா சீக்கிரம் தூக்குங்க. நீங்க சீதா யாராவது சுட்டது? நீங்க அப்பா பாரு. பவானி, நீ நல்லா படிக்கணும். மேடத்திட்ட நான் கடை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன். அதனால நீ வேற எதுலையும் கவனத்தை செலுத்தக்கூடாது, சரியா? பாத்தியா சொன்ன கால் தடுக்குது பாத்தியா? படிப்புல மட்டும் கவனமா இருக்குமா? சரிம்மா, விடுமா, நான் பாத்துக்கிறேம்மா. தண்ணி குடிச்சிட்டு போலாமா? சரிவா. காதல் இதெல்லாம் அடையக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், சரியா? மதன் ஒரு சீனியரை பார்த்தேன். நம்ம ஊர் பையன் தானே. சீனியர் விட உதவி வரும். இல்ல சீனியரை பார்த்தா விஷ் பண்ணணும் தெரியாது. சாரி சீனியர், விஷ் பண்ணிட்டு போ. தம்பி குட் மார்னிங். நீங்க சாந்தி லீவ் கொடுத்தியா? ஆமா, பாண்டியன் பார்த்து சொன்னாரு. போன தடவை சாந்தி வந்தப்பதான் அந்த சதீஷ்குமார் இறந்து போனான்னு சொன்னாங்க. கம்பெனியில ஏதோ பிரச்சனையா? என்ன சாந்தி சென்னைக்கு வரப்பெல்லாம் ஏதோ பிரச்சனையாகுது. கொஞ்ச நேரம் பிரியுங்க. அந்த பக்கத்துல வண்டி நிக்க போகுது. சரிங்க அங்கிள், பார்த்து சொல்லுங்க. சாந்தி தான் போறாங்கல்ல. ஏதோ பஸ் கையில எடுத்து போறா. பின்னாடி யாரோ வண்டி குண்டை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். யாரும் இல்லை. வாதவனஜி, நீ தான் 4வது ஆளு. உனக்கா காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து வச்சிருக்க. என்ன ஓகே அங்கிள். என்ன சரியா? அங்கிள், எப்போ பையன் கொண்டு போட்டீங்க, இன்னைக்கு எடுக்காம வந்துட்டீங்க. அதான் கொண்டு வந்தேன். அங்கிள், என்ன கட்டி போட்டிருக்காங்க? மேடம், உங்களே கட்டி போட்டிருக்காங்க. பவானி, பைப்ல ரிவால்வர் இருக்கு. அவன் காலை எடுத்து சுடுமா. ஐயோ அங்கிள், எனக்கு சுட தெரியாது. எடுத்துட்டு வாங்கம்மா. அவன் காலை சுடுப்பா. அவன் காலை சுடு. அதுவா பார்த்தி, அந்த பொண்ணு சுட்டது என் காலில் படல. அவன் கையில கத்தி வச்சு நிற்கிறான். இப்படியாவது அவன் கத்தியை தட்டி விடணும். அதான் காலில் சுத்த